நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம், யூஎக்ஸ் டிசைனராக இருக்கலாம். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபிக்மாலையோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ இல்லஸ்ட்ரேட்டர்லையோ மட்டும் போட்டு நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் லோக்கல்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படி உங்கள் ஸ்கில்லை வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு போஸ்ட் தட் சம்வேர், ரைட்? பட் அதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணிட்டு ஹோஸ்டிங் வாங்கி டொமைன்லாம் ப்ராப்பராக வாங்கி அதில் போய் பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஃப்ரீயாகவே ஒரு டூல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஃப்ரீ மீடியம் தான் Behance. இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் டிசைனராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அதில் வந்து எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி அப்லோட் பண்ணால் ப்ராப்பர் ரீச் கிடைக்கும், என்ன மாதிரிலாம் அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் Behance என்னென்ன தெரியாமல் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் சைனப்லேருந்து ஒரு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ரொஃபைல் என்னெல்லாம் இருக்கணும், என்னென்ன ஆட் பண்ணணும், ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, அது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், கீவேர்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, தம்ப்நெயில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் Behance பற்றின கம்ப்ளீட் வீடியோவை இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் Behanceோட லிங்க் கொடுத்துருப்பேன். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் போனதும் இந்த மாதிரி கிரியேட் அன் அக்கௌண்ட் காட்டும். அதில் போயிட்டு லெட்ஸ் சே ஜஸ்ட் கூகுள் சூஸ் பண்ணி ஜிமெயில் வழியாக லாகின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன், ப்ளஸ் அதுக்கான பாஸ்வேர்ட் தரேன். இந்த மாதிரி கூகுளோட இதெல்லாம் கேட்கும். தென் உங்கள் ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் கேட்கும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை கேட்குற எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் அப்போவே ரெடி ஆகிடும். தென் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர் மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஹையர் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஜஸ்ட் ஃப்ரீலான்சர் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ லெட்ஸே வந்து நான் யூஎக்ஸ் டிசைன் கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ கிராஃபிக் டிசைனை கிளிக் பண்ணுறேன். தென் மை கஸ்டம் ஃபீட், அந்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டம் ஃபீட் கொடுப்பாங்க. கம்ப்ளீட்லி ஒரு ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி யூஎக்ஸ் டிசைன் ப்ளஸ் கிராஃபிக் டிசைனுக்கான போர்ட்ஃபோலியோஸ் தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே டேரெக்டாக இங்கே ப்ரொஃபைல் மேலே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து Behance ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாமே கேட்கும். இந்த மாதிரி அவங்களே ப்ரொஃபைல் செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் URL கிளைம் பண்ணுங்கள், அவைலபிலிட்டி என்னென்ன, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் ஒரு சில செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துட்டு நாங்கள் மேனுவலாக பண்ண போகிறோம். இப்போது டேரெக்டாக இங்கே வந்துட்டு எடிட் ப்ரொஃபைல் இன்ஃபோ கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், உங்கள் ஆக்குபேஷன் என்ன, லொக்கேஷன் என்ன, சிட்டி என்ன, வெப்சைட் URL அந்த மாதிரி சம்திங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லிங்க்டின் கனெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், ட்விட்டர் கனெக்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துக்கோங்க. தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அபவுட் மீ இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபீல்டு என்ன, அது என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு உங்களை பற்றின ஒரு சின்ன அபவுட் மீ மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஜஸ்ட் லிங்க்டில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதில் போய்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் எங்கே ஒர்க் பண்ணீங்க, கான்டாக்ட் இன்ஃபோ என்ன, பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லிங்க்ஸ் இருக்கும். லிங்க்ஸில் வந்து இன்கேஸ் நீங்கள் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து பர்சனல் வெப்சைட் அப்படி மென்ஷன் பண்ணி அதோட URL போட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா தட் வில் பி விசிபிள் ஆன் யூர் ப்ரொஃபைல். இதுதான் வந்து பேசிக்காக ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுக்கான இது. தென் அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேனர் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேனர் இமேஜோட சைஸ் வந்து இந்த மாதிரி 3200 x 410 பிக்சல் இருக்கும். ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனர் இமேஜ் ரெடி பண்ணிட்டு அந்த இமேஜில் வந்து ப்ராப்பராக உங்கள் ஃபீல்டுக்கு என்ன ஆக்டாக இருக்குமோ அதை வந்து ப்ராப்பராக போடும். லெட்ஸ் இப்போ யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா அந்த யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து எது வந்து ஆப்டாக இருக்கும், என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வயர் ஃப்ரேமோ இல்லை புக் ரீட் பண்ணுறீங்கன்னா புக்ஸோ அந்த மாதிரி யூஎக்ஸ் ஃபீல்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பேனர் இருக்கணும். ஸோ கேஸ் நீங்கள் கிராஃபிக் டிசைன் அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணுறதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன எடுத்து போடலாம். இல்லை வந்து ஒரு ஃபீல்டு என்னெல்லாம் தெரியுமோ அதை வந்து ப்ராப்பராக எடுத்து ப்ராப்பராக பேனர் மாதிரி மேக் பண்ணி இங்கே போடலாம். ஸோ அந்த பேனரை பார்த்தாவே டக்குன்னு அட்ராக்ட் ஆகி உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஃபர்தராக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி லெட்ஸ் சே நான் இப்போ வந்து யூஎக்ஸ் டிசைனுக்காக சொல்கிறேன். அதில் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்து எப்படி அப்லோட் பண்ணலாம் அது வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பில்டிங் ஒரு ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதில் வந்து இமேஜ், டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, கிரிட், வீடியோ, ஆடியோ, எம்பர்டர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபிக்மா ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். தென் அப்படியே Behance போயிட்டு இமேஜை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நான் அதை சேவ் பண்ண கேஸ் ஸ்டடி வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் அது லோட் ஆகும்.
இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் கொடுங்க. லெட்ஸ் சே வந்து தி ஆர்ட் 360 டைட்டில் கொடுத்துட்டு டைட்டிலோட இது என்ன அப்ளிகேஷனுங்கிறது கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம் சம்திங் இப்போதைக்கு நான் கிஃப்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டேன். தென் ப்ராஜெக்ட் டேக்ஸ், இதில் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் வந்து பீப்புள் வந்து ப்ராஜெக்ட் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் போய் ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகி அது அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பீப்புள் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து டேக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு எவ்வளோ டேக்ஸ் போட முடியாதோ அவ்வளோ டேக்ஸ் வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு என்னெல்லாம் எப்போ இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக போடுங்க. தென் இதில் வந்து டூல்ஸ் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க, ஃபிக்மாவா இல்லை வந்து ஃபோட்டோஷாப்பா, அந்த மாதிரி என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் போட்டுட்டு தென் இந்த ப்ராஜெக்ட் வந்து எது கீழே கேட்டகரைஸ் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனாக தான் கிராஃபிக் டிசைன் சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணலாம், இல்லை ஆர்கிடெக்சர்னா அதை சூஸ் பண்ணலாம், இன்ட்ராக்ஷன் டிசைனாக அதை சூஸ் பண்ணலாம். என்னோட ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிறதுனால ப்ராடக்ட் டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு தென் பிஹான்ஸ் விசிபிலிட்டியை எவ்ரி ஒன் கொடுத்துட்டு இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் வந்து இது பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வாங்க. இங்கே வந்து எடிட் கவர் இமேஜ், இதில் வந்து நீங்கள் தம்ப்நெயில் வந்து மேக் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸாக்ட் தம்ப்நெயில் சைஸ் வந்து 808x632. ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆர்ட் போர்ட் ரெடி பண்ணி அந்த ஆர்ட் போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேனர் மேக் பண்ணிட்டு ஸோ அந்த ஆர்ட் போர்டில் வந்து ப்ராப்பர் தம்ப்நெயில் மேக் பண்ணிவிட்டு அதில் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸாக்டாக அது ஃபிட் ஆகும். இப்போதைக்கு நான் கேஸ் ஸ்டடியில் இருக்க பேனரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து அந்த சொன்ன சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக மேக் பண்ண பாருங்கள். இதை மேக் பண்ணிட்டு கிராஃப் கொடுத்து அப்படின்னா இங்கே வந்து அந்த தம்ப்நெயிலில் இது மேட்ச் ஆகிடும். தென் எல்லாம் முடிச்சுட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை போய் பப்ளிஷ் ஆகிடும். தென் இன்கேஸ் வந்து நீங்கள் யூஎக்ஸ் டிசைனராக இருந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண ப்ரோட்டோடைப்பை எக்ஸாக்டாக பிஹான்ஸ்லேயே காட்ட முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட்டில் எல்லா ஸ்க்ரீனும் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரோட்டோடைப் வந்து ப்ராப்பராக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வரும் இல்லையா. தென் அதை வந்து ஷேர் ப்ரோட்டோடைப் கொடுங்க. ஷேர் ப்ரோட்டோடைப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ப்ரோட்டோடைப்பை ஷேர் பண்ணுறதுக்கான பாப்பா வரும் இல்லையா. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கெட் எம்பெடட் கோடுன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கோடை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே பிஹான்ஸ் போயிட்டு இங்கே ஆட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து ப்ரோட்டோடைப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணியிருக்க அந்த எம்பெடட் கோடை இங்கே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எம்பெடட்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக எல்லாத்துக்கும் வியூ ஆகிற மாதிரி ப்ரோட்டோடைப்பில் இங்கே வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎக்ஸ் டிசைன் பேஸ் பண்ணி மட்டும் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். இதே சேம் ப்ராசஸ் தான் கிராஃபிக் டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தம்ப்நெயில் டிசைனாக இருந்தாலும் சரி, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மேக் பண்ணி இதில் வந்து சேம் ப்ராசஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் பிஹான்ஸ் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். நீங்கள் பிஹான்ஸுங்கிறது வந்து ப்ராப்பராக உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொஃபஷனலாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வச்சுக்கோங்க. என்னதான் நீங்கள் பிஹான்ஸில் ப்ரொஃபைல்லாம் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாம் பக்காவாக இருந்தாலும் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பேசும். ஸோ அப்படி பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அட்ராக்டிவாக பார்த்ததும் கிளிக் பண்ணி உள்ளே வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது என்ன வேணால் இருக்கலாம். யூஎக்ஸ் இருந்தால் கேஸ் ஸ்டடி ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைனாக இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ப்ராப்பராக என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே ப்ராப்பராக மேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் மேக் பண்ணுறது பக்காவாக மேக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிஹாண்ட் போர்ட்ஃபோலியோவில் ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போது சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.